5 வருஷ திமுக ஆட்சியில தமிழகம் சந்திச்ச முக்கியமான நிகழ்வுகள். பட்டியலின மக்கள் வாழும் பகுதியில குடிநீர்ல மலம் கலந்த வேங்கை வயல் சம்பவம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை. திமுக நிர்வாகி தெய்வ செயல் மாணவிய பாலியல் தொழில தள்ள பார்த்தது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம். மரக்காணம் கள்ளச்சாராய மரணம். திருபுவனம் அஜித்குமார் உட்பட 25க்கும் அதிகமான லாக்அப் டெத். காவலர்கள் படுகொலை. கோவை கார் குண்டுவெடிப்பு. சென்னை ஏர் ஷோல கூட்ட நெரிசல்ல சிக்கி 5 பேர் மரணம். கரூர்ல விஜய் கூட்டத்தில் கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் மரணம். அறநிலையத்துறையில முறைகேடு பண்ணது மட்டும் இல்லாம இந்துக்களோட உரிமையை பறிக்கிற விதமா தீபம் ஏத்த விடாம மத அரசியல் பண்ணது. மண் அல்றதை தடுத்த விஏஓவை அலுவலகத்திலே புகுந்து வெட்டி கொன்னது. குறிப்பா அப்பாவி மக்களை ஏமாத்தி கிட்னி திருடினதுன்னு இன்னும் பல இருக்கு. 2021 இருந்து 2023 வரைக்கும் தமிழகத்துல பிடிபட்ட கஞ்சாவோட அளவு 71,000 கிலோ. திமுக நிர்வாகிகள் ஜாஃபர் சாதி கடத்தின போதைப் பொருளோட மதிப்பு 2000 கோடி. 70 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் சிக்கின விவகாரத்துல கைது செய்யப்பட்ட சையத் இப்ராஹிம். 360 கோடி மதிப்புள்ள கொக்கைன் கடத்தி மாட்டின ஜெயனுதீன், சர்ஃப்ரஸ் நவாஸ் எல்லாருமே திமுக நிர்வாகிகள் தான். இது போக ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அரசு மருத்துவர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம். இது மட்டுமா? மதுரை மாநகராட்சியில 200 கோடி ஊழல். KN நேருவோட துறையில 2000 கோடி ஊழல். பல அமைச்சர்கள் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு. டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல். 1000 கோடி டாஸ்மாக் ஊழல். சென்னைக்கு 4000 கோடியில மழைநீர் வடிகால் அமைச்சும் தண்ணில மிதக்க விட்டது. பொது கழிப்பறை ஊழல், BGR ஊழல், டிரான்ஸ்பார்மர் ஊழல், நியூட்ரிஷன் கிட் ஊழல், பொங்கல் தொகுப்பு ஊழல், இலவச வேஷ்டி சேலை ஊழல், மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு புதுசா ஒரு 5 லட்சம் கோடி கடனையும் தமிழக மக்களோட தலையில கட்டி வச்சிருக்கு இந்த திமுக அரசு. திமுகவோட 5 வருஷம் ஆட்சியில தமிழ்நாடே நாடி போச்சு. இன்னும் 5 வருஷம் திமுக கையில ஆட்சியை கொடுத்தா 2031ல தமிழகம் எந்த ஒரு துறையிலையும் சோமாலியாவோட போட்டி போட்டு கூட ஜெயிக்க முடியாது. திமுகவுக்கு ஓட்டு போட்டா என்ன ஆகும்னு நான் சொல்லிட்டேன். இனி என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான்.